சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேட்புமனுக்கள் பரிசீலனை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெரம்பூரில். ஆதவர்ஜுனா அவர்களுடைய வேட்புமனு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஒரு வழியாக களத்தில் இறங்கிட்டாங்க. பிரச்சாரத்துக்கும் மட்டும் போக முடியல. இன்னும் டைம் கம்மியாக இருக்குது, அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லி டிவிக்கேவே பிரச்சாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாள் வேறு நெருங்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் விஜய் ஓட முடியாது, ஒழிய முடியாது. பெரம்பூரில் நின்று தான் ஆகணும். பெரம்பூரில் நின்று கண்டெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறான்றதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒரு செக் பாயிண்ட்டு விஜய்க்கு. திருச்சி ஈஸ்ட் எப்படி ஆகுதுன்னு தெரியல. அதுவும் அங்கேயும் நிற்கணும். 2 இடத்துலையும் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். மனைவியினுடைய கம்பெனிகளை 35 கம்பெனிகளுக்கு மேலே கணக்கில் காமிக்கலைன்னு ஒரு கொரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கொரியை கேட்பாங்க. ஏன் சப்மிட் பண்ணலன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இறுதி முடிவு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எடுப்பாங்க. ஆனால் விஜய் மனு ஏற்கப்பட்டதில் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்த விஜயினுடைய மனு திரும்பி அஃபிடவிட் ஃபைல் பண்ண மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று கேட்கப்பட்டதில் பிஜேபியினுடைய கை இருக்கிறதுன்றதான், எலெக்ஷன் கமிஷனுடைய கை இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் விஜய் தனியாக நிற்கணும், கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணுன்றதான் அந்த எண்ணத்தின்படி இன்றைக்கு விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆதவர்ஜுனா மனு ஏற்கப்படுமா படாதா என்பது தெரியல, அது எப்படின்றது. ஆனாலும் ஏற்கப்பட வேண்டும். தேர்தலில் நிற்கணும். எவ்வளோ ஆசைப்படுறீங்க? நின்று 4வது இடத்தை வெற்றிகரமாக பெற வேண்டும். டெபாசிட் வாங்கிட்டா நல்லது. ஓகே, அது வாங்கி காமிக்கணும். 13 வேட்பாளர்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் ஒரு டெபாசிட்டாவது வாங்கி காமிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அவங்கள பாராட்டலாம். ஓகே, தமிழ்நாட்டில் சென்னையில் டெபாசிட் வாங்கி காமிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அதை பாராட்டலாம். ஏன்னா விஜய்க்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ புஷி ஆனந்துக்கு ஆதரவாகவோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. எனவே தான் பழியை தூக்கி போலீஸ் கமிஷனர் அருண் மேலே போட்டுட்டு 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போகிறதுலேருந்து பிரச்சாரம் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. குறைஞ்சது 3-4 கூட்டங்களில் பேசுகிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் குறைஞ்சது 4 கூட்டங்களில் பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கூட்டங்களில் அவரும் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கூட்டங்கள் பேசுகிறாரு. ஓகே, அப்போ பனையூரில் பதுங்கி இருக்கக்கூடிய ஆதாய சூதாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சென்னையில் 6 இடத்துல பேசியிருக்கணுமா இல்லையா? 1 மணி நேரம் உனக்கு போதாதா? ட்ராவலுக்கு 1 மணி நேரம், பேசுகிற இடத்துல 1 மணி நேரம். கூட்டத்தை கூட்டுறதுக்கு புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் இருக்காங்க. பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறதுக்கு என்ன பாயிண்டில் கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்டில் கூட்டத்தை கூட்ட வேண்டியதுன்னா அந்தந்த தொகுதியில் நீ நேரடியாக கார் எடுத்துகிட்டு ஒரு 2-3 பேர் 4 பேர் 4 கார் எடுத்துகிட்டு சென்னைக்குள்ளே போய் நேரடியாக போய் அந்த பாயிண்டில் போய் நின்று நீ பேசுகிறதே 10 நிமிஷம் 5 நிமிஷம். உனக்கு எதுக்கு 1 மணி நேரம் இங்கே? ஓகே, இல்லை தொண்டர்களுடைய அந்த வரவேற்பு என்ன அந்த இதெல்லாம் கடந்து வரவேற்பு இருந்தால் நீ பேச போகிறது 1/2 மணி நேரம் தான் இருக்க போகிற மேக்ஸிமம். இல்லை அதெல்லாம் அதுக்கு டைம் பத்தாது. இல்லை ஒரு இடத்துல ஏன் பத்தாது? அதுக்காக நீ தமிழ்நாடு சென்னை ஃபுல்லாக நீ ஊர்வலம் போவ, சென்னை ஃபுல்லாக ரோட் ஷோ போவ, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இப்போ பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி தமிழ்நாடு போலீஸு செயல்பட்டுருக்கணும். எப்படி செயல்படலை? பாண்டிச்சேரி போலீஸு பைக்கில் போனவன் சாவியெல்லாம் தூக்கி எடுத்து பைக்கை ஓடாமல் ஆக்கிட்டு போனாங்கல்ல, பைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சாவி எடுத்தாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ஏன் பண்ணலை அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? அப்போ நீ கூடயே ஒரு 1000 பேரை கூப்பிட்டுட்டு இந்த சென்னை டிராஃபிக்கில் நீ போனீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையும் உனக்காக காத்துட்ருக்குமா? வேறு வேலையே இல்லையா? நீ மட்டும்தான் இப்போ தேர்தலில் நிற்கிறியா? வேறு கட்சிக்காரன் எவனும் நிற்கலையா? திமுக கூட்டணியில் ஆள் நிற்கலையா? ஏடிஎம்கே கூட்டணியில் ஆள் நிற்கலையா? நாம் தமிழரில் இல்லையா? இல்லை உன் கட்சிக்காரனே நிற்கலையா? மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இல்லை, எங்கே போவான்?
எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்கணும்ல எலெக்ஷன் கமிஷன். எல்லோரும் அப்ளை பண்ணுறவனுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்ல. நீ தான் ஒரு 200 கோடி கொடுத்து ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அவதூறு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கீல்ல, அந்த அவதூறு ஃபேக்ட்ரியை அவதூறுக்கு பரப்புறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் செங்கோட்டையன்ட்ட கேட்டு டூர் ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றா அப்ளை பண்ண சொல்லியிருக்கலாம்ல. 2 மணி நேரம் கிடச்சா அவனுக்கு போதாதா? ஆட தெரியாததுக்கு வீதி கோணல்ல மாதிரி. ஓகே, உனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வலிக்குது, இல்லை வந்து உனக்கு ஓன் தொகுதிக்கு மட்டும்தான் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்க, வேறு எந்த தொகுதிக்கும் போகலை, வேறு யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. நீ தோற்று மற்றவங்க ஜெயிச்சிட்டான்னு சிக்கலாயிரும்ல. இப்போ விஜய் தோற்று ஆதவர்ஜுனா ஜெயிச்சிட்டான், அப்போ விஜய்க்கு ஒரு மாதிரியா போயிருமா இல்லையா? ஒன்று ஜெயிச்சா விஜய் மட்டும் ஜெயிக்கணும், இல்லைன்னா எவனும் ஜெயிக்கக்கூடாது. இது வந்து விஜயுடைய பார்வையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அப்போ வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து அவங்க தொண்டனே இப்போ லெட்டர் எழுதியிருக்காங்களே, 234 தொகுதியில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 150 தொகுதிக்காவது வாங்க தலைவா, நீங்கள் வரலைன்னா எங்களை ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வரலை அப்படின்னா நாங்கள்லாம் எதை நம்பி நிற்கிறது? இப்போ உன்னை நம்பி நாங்கள் நடுத்தூரில் போகிறதா? அட்லீஸ்ட் பிரச்சாரத்துக்கு கூட வர மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறான் அவன். நீ கிளம்பி பனையூரை விட்டு ஒரு 15 நாள் டூர் போக வேண்டியதுன்னா தமிழ்நாடு முழுக்க உனக்கு என்ன பிரச்சனை? டெய்லி 6 மணிக்குள்ளே பனையூருக்கு வந்து நிற்கணுமா? என்னையா பிரச்சனை உனக்கு? ஏதாவது உடம்புல பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா? 6 மணிக்குள்ளே வரணும்னு ஏதாவது சட்டம் கிட்டம் ஏதாவது இருக்கா? பனையூரில் வந்து 6 மணிக்குள்ளே என்ட்ரி போட்டு கையெழுத்து போடணும்னு போக வேண்டியதானே. உன்னை யார் தேவைன்னு சொன்னது? செங்கோட்டையன் தான் இருக்கார்ல, ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாருல. ஒரு தொகுதிக்கு ஒரு நாளைக்கு 6 காலையில் 3 தொகுதி, சாயந்தரம் 3 தொகுதியை பார்க்க வேண்டியதானே. காலையில் 7 மணிக்கு 1, 8 மணிக்கு 1, 9 மணிக்கு 1, 3 தொகுதியை பார்க்க வேண்டியதானே. மத்தியானம் 4 மணிக்கு ஆரம்பித்தா இப்போ 10 மணிக்குள்ளே ஒரு 4 தொகுதியை பார்க்கலாம்ல. காலையில் அட்லீஸ்ட் 2 தொகுதியை பார்க்கலாம். 8 மணிக்கு 1, 10 மணிக்கு 1. ஓகே, சாயந்தரம் போனால் 4 மணிக்கு மேலே 4 மணிக்கு 1, 6 மணிக்கு 1, 8 மணிக்கு 1, 3 தொகுதி பார்க்கலாமா? 3 2 5 தொகுதி ஆச்சா? இருக்குது 10 நாள் 13 நாள் இருக்குது. 15 50 30 15 கிட்டத்தட்ட 65 தொகுதியாவது போய் பார்க்கலாம்ல. மற்றவங்களையெல்லாம் வர சொல்லி பேசிட்டு போகலாம்ல. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணு. நீ எதுவுமே போக மாட்டோமா பனையூரில் உட்காந்துக்கிட்டு ஆட தெரியாதுக்கு வீதி கொண்டல மாதிரி எனக்கு வந்து கமிஷன் மேலேயும் தேர்தல் அதிகாரிகள் மேலேயும் புகார் பண்ணிவிட்டு அமாவாசை ஆதவர்ஜனை வச்சுக்கிட்டு புகார் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு ஒழுங்காக அவனுக்கு 200 கோடி கொடுத்ததுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவதூறு ஃபேக்ட்ரி பண்ணுறதுக்கு உன் ப்ரோக்ராமுக்காவது அப்ளை பண்ணியிருக்கலாம்ல அந்த போர்ட்டலில் போய். இன்னும் இல்லையா? பண்ணலாமா இல்லையா? அப்போ நீ வந்து நீ அரசியல் பண்ண வந்தியா, இல்லை வந்து பனையூரில் பதுங்க வந்தியா? சொல்லு. அரசியல் பண்ணு, அரசியல் பேசு. உன்கிட்ட கண்டென்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? விஜய் ஒரு ஆன்லைனில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாலே போதாதா? என்ன ஆன்லைனில் பண்ணால் ஆன்லைனில் பார்க்குறவங்களாம் அவனும் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஓட்டு போட்டு போயிடுவான். அவன் நேரடியாக போய் ஓட்டு போடணும்ல. ஆன்லைனில் எவனாவது சர்வே எடுக்கிறவனுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தான் ஆன்லைனில் ஓட்டு போட்டோமேன்ட்டு போயிடுவான். நீ நேரடியாக போய் மக்களை பார்க்காம என்றைக்கு வரும் ஓட்டு? உன் கட்சிக்காரன் அவனுடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவான். பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? பொதுமக்கள் உன்னுடைய செயலை பார்த்து ஆல்ரெடி முகஞ்சொலிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு தேவையில்லைன்னு என்றைக்கோ முடிவெடுத்துட்டான் பொதுமக்கள், நீ பண்ண வேலையை பார்த்து. அதனால் வந்து இன்றைக்கி பயமாக இருக்குது. நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி தோத்துட்டோம்னா ரொம்ப அசிங்கம். பிரச்சாரம் பண்ண விடலைன்னு சொல்லி நம்ம வந்து தோத்தோம்னா எங்களை பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு பின்னால் சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சாக்கை தேடிட்டு உட்காந்துருக்காப்புல. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீ 234 தொகுதியில் போட்டிருக்க, உன்னை நம்பி போட்டவன்லாம் குறைஞ்சது 40 லட்சம் செலவழிக்கணுமா இல்லையா? ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூலு. ஏற்கனவே அவன்கிட்ட 5 கோடி வாங்கியிருக்க ஒரு வேட்பாளர்கிட்டையும். அந்த 5 கோடி போய் இவங்க ஒரு 1 கோடி 2 கோடி செலவழித்து 5 கோடி 6 கோடி கடனாளியாக வந்து தெருவில் நிற்க போகிறான் எல்லா பேரும். அப்போ நீ வந்து உன்னை நம்பி வந்தவன்லாம் வந்து கடனாளியாக தெருவில் நிற்கிறதுக்கு நீ வந்து பிரச்சாரத்துக்கு கூட போகலை அப்படின்னா அந்த தொண்டர்களுக்கு உன்னை நம்பி எப்படி நிற்பான்? இப்போ உன்னுடைய வசதி, நான் வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன், மிகப்பெரிய வசதியில் இருந்திருக்கேன். என்னமோ நீ பெரிய விக்டோரியா மகாராணி பேரன் சார்லஸ், இளவரசர் சார்லஸ், நீயே பெரிய வசதியில் இருந்துட்டு வந்திருக்க. இல்லை ரஷ்ய அதிபர் அந்த மாளிகையில் இருந்துட்டு வந்திருக்க.
பெருசுரைக்கா மாளிகையில் இருந்துட்டு வந்திருக்க, வசதியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு நீ சொல்கிற. எப்படி இதை ஏற்றுக்கிறது? என்ன வலி உனக்கு? என்ன வலி? என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது வலின்னா டாக்டர்கிட்ட போய் கேளு. ஏதாவது வலி, என்ன பிரச்சனை உனக்கு? வலி உன்னை வந்து திமுக அரசு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுச்சா? கரூர் சம்பவத்தில் உன்னையும் கூட்டாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுச்சா? புழல் ஜெயிலில் வச்சுச்சா? உன் காரை பறிமுதல் பண்ணுச்சா? எதுவுமே பண்ணலையே. என்ன வலி உனக்கு? எனக்கு வலியை தாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன், நீ என்ன பெரிய விக்டோரியா மகாராணி மாதிரி வந்திருக்கேன், என்ன வலி தாங்கிட்டு வந்திருக்கேன்? இல்லை செக்கிழுத்த செம்மல் பாபு சிதம்பரம் மாதிரி செக்கிழுத்தியா ஜெயிலில் போய் சொல்லு. இல்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் அடி பார்த்தாங்களே, அது மாதிரி அடி வாங்கினியா? இல்லை அட்லீஸ்ட் மிசால் அடி வாங்கினாரு ஸ்டாலின், அது மாதிரி நீ அடி வாங்கியிருக்கியா? என்ன வலிப்பா தம்பி உனக்கு? உன் வலியை வெளியே சொல்லு, என்ன வலின்னு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டாக்டரை அதை பார்த்து சரி பண்ணிட்டு வா வலியை. அதை விட்டுட்டு வலி இருக்குது எனக்கு, வசதி வாய்ப்பு விட்டுட்டு வரேன், என்ன பெரிய நீ விக்டோரியா மகாராணி பேரன் மாதிரி வந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்க. நீ வர்றது லும்பார்கனி காரு, நீ வர்றது வந்து லேண்ட் குரூசரு, ஓகே, ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம வசதி வாய்ப்பு விட்டுட்டு வந்து ரொம்ப வெயிலில் வந்து பாடாக படுறது மாதிரி வந்து படம் காமிச்சிட்டு உட்காந்து. இந்த நடிப்பெல்லாம் வந்து சினிமாவில் நடி. நீ அரசியலில் நடிச்சேன்னா எவனும் ஏற்றுக்கவே மாட்டான். இப்போ விஜய் வராதனால விஜயனுடைய பேனர் அப்படியே விஜய் நிற்கிற மாதிரியே நறுக்கி அங்கங்கே வேட்பாளர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் பாவம் அந்த வேட்பாளர்? பணத்தை செலவழிச்சிட்டான், 5 கோடி கொண்டாந்து கொடுத்துட்டான். புஷி ஆனந்துட்டு 5 கோடி கொடுத்தாச்சு, பணம் வந்து இங்கே போயிடுச்சு. அவங்க கேட்டது மாதிரி சீட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். இனி அவன் இவனுக்கு விஜய் எப்போ வர்றது? விஜய் போகிற போக்க பார்த்தா அவன் தொகுதிக்கு போவாரா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. வேறு என்ன பண்ணுறது? வழி இல்லை, வெறும் படத்தையாவது வச்சு போவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறான். அப்போ என்ன பண்ணுவான் பாவம்? ஒரு ஏழை தொண்டன் அவன். ஒருவேளை விஜய் இந்த பிளானில் இருப்பாரோ, நான் தேர்தல் முடிஞ்சு எல்லாம் ஆட்சியெல்லாம் அமைச்ச பிறகு வெற்றி பெற்ற பிறகு கிராமமாக வருவேன், அது ஒருவேளை அந்த பிளானில் இருக்குது. அது போகலாம். ரஷ்யாவில் கிராமம்லாம் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் கிராமம்லாம் இருக்குது, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் கிராமமெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் போகலாம். நீ களத்தில் பிரச்சனை நடக்கும் போது, தேர்தல் நடக்கும் போதே நீ வராதவன் ஜெயித்த பிறகு நீ வருவியாகும். உன்னை நம்புவேனா மக்கள்? நீ எப்போ வரணுமோ அப்போ வராமல் நீ ஜெயித்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு தான் வருவியா? நீ வேணா போய் ரஷ்யன் பிரசிடெண்ட் ஆகிட்டு வேணா வாங்க, உனக்கு ஏற்ற பாதுகாப்பை இந்திய அரசே கொடுக்கும். இல்லை அமெரிக்கன் அதிபர் ஆகிட்டு வா, உனக்கு ஏற்ற பாதுகாப்பை கொடுக்கும். நீ எல்லாத்த ஊருக்கும் போய் நன்றி சொல்லிட்டு வரலாம். சொல்லு, நீ நம்ம முதலமைச்சர் ஆகிட்டேன்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? ஐயோ தலையெழுத்து. களத்திலே இல்லாதவனை பற்றி ஏங்க நம்ம பேசிகிட்டு இருக்கணும்? வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. விஜய் தொண்டர்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க? விஜயை நம்பி ஒரு பெருங்கூட்டம் இருந்தது, விஜய் இப்படி இப்போ செய்கிறதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? பாவம் வந்து நம்பி போனாங்க, இது வரைக்கும் நம்பி போய் 400 பேர் காயம்பட்டிருக்கான். அந்த காயம்பட்டவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காப்லையா விஜய்? சொல்லுங்கள். செத்தானே இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூரில் ஒரு பையன், அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காரா? சொல்லுங்கள். எத்தனை பேர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு விஜயினுடைய கட்சியில்? இப்போ கூட ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஒரு அம்மா ஒரு வேட்பாளர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்கு. ஸோ இத்தனை பேர்கிட்ட ஏதாவது மன்னிப்பு கேட்டிருக்காரா? இல்லை அவனை நீக்கியிருக்காரா? வேட்பாளரை உள்ளே கொடுத்துருக்காப்புல. அப்போ பாலியல் குற்றம் பண்ணவனுக்கெல்லாம் வேட்பாளர் பதவி, வேட்பாளரை ஆக்கியிருக்கே நீ. அப்போ எப்படி நீ வந்து உன்னை நம்பி பொதுமக்கள் ஓட்டு போடுவான்? சொல்லுங்கள். ஜாதி வரி பிடிச்சவனை வேட்பாளர் ஆக்கியிருக்க, பாலியல் குற்றவாளியை வேட்பாளர் ஆக்கியிருக்க, ஃப்ராடு பண்ணவனை வேட்பாளர் ஆக்கியிருக்க, மக்களை ஏமாத்தினவனை வேட்பாளர் ஆக்கியிருக்க, கிரிமினல் குற்றம் பண்ணவனை வேட்பாளர் ஆக்கியிருக்க, ஆபாச படத்தை ஷேர் பண்ணவனை வேட்பாளர் ஆக்கியிருக்க, 106 பேர் வெளி கட்சியிலேருந்து கொண்டாந்து வேட்பாளர் இருக்க. அவன் என்னன்னு கூட தெரியாது, அவனுடைய நானே தேர்ந்தெடுத்தேன்னு வேற சொல்லியிருக்க. அப்போ இத்தனை பேருடைய கிரிமினல் நடவடிக்கையை வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் நீ தேர்ந்தெடுத்தியாப்பா நீ? அப்போ எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு? இவனெல்லாம் தேர்ந்தெடுத்து நீ நல்லாட்சி கொடுப்ப, நீ வந்து நேர்மையான ஆட்சி கொடுப்ப, ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஆட்சி கொடுப்ப அப்படின்னு நம்பணுமா மக்கள்? சொல்லுங்கள். உன் வேட்பாளர் தேர்வே சரியில்லை தம்பி.
எப்படி வந்து உன்னை நம்பி ஓட்டு போடுவான் மக்கள்? எப்படி ஒரு ஒரு சென்ஸ் உள்ள பொதுமக்கள் எவனா ஓட்டு போடுவானா? உன் கட்சிக்காரன் உன்னை வந்து கடவுளாக நினைக்கிறவன், நீ செய்கிறதான் ரைட்டுன்னு நினைக்கிற பெண்கள் ஓட்டு போடுவாங்க. வேறு யார் ஓட்டு போடுவா? அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு 5% இருப்பாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. வேறு யார் ஓட்டு போடுவா? பொதுமக்கள் எவன் ஓட்டு போடுவான்? சில கருத்து கணிப்புகள்லாம் விஜய் ஒரு 5 இடம் 10 இடம் அப்படிலாம் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அந்த அளவுக்காவது வாய்ப்பு இருக்கா? 5 இடம் 10 இடம் ஜெயிக்கணும்னா 25% கிராஸ் பண்ணணுங்க. எங்க பண்ண மாட்டாரா? எப்படி பண்ணுவோம்? எங்கே சரித்திரம் இருக்கான்னு சொல்லுங்கள். 25% எவனா கிராஸ் பண்ணியிருக்கானான்னு சொல்லுங்கள். சரித்திரம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒன்று வாங்கினா 33%க்கு மேலே போகணும், 30%க்கு மேலே போகணும் ஒரு கன்ஸ்டபிள் இடம் வாங்குறதுக்கு. 20% வாங்குறவன் 10% வாங்குறவன் என்னைக்காவது கன்வர்ஷன் ரேட் ஆகிருக்கா? என்னைக்கு ஆகிருக்கு? விஜயகாந்த் கூட்டணி ஜேடிஎம்கேயோட கூட்டணி வச்சதுனால 29 வேட்பாளர்கள் ஜெயித்தாங்க. இல்லைன்னா எப்படி ஜெயிப்பேன் சொல்லுங்கள்? இல்லைன்னா எப்படி ஜெயிப்பான்? 30 கிராஸ் பண்ணணுங்க. 30 கிராஸ் பண்ணி வரணும். 30%க்கு மேலே ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா சீட்டு கன்வர்ஷன் ஆகும். இல்லைன்னா எப்படி கிராஸ்? அதுவுமே டஃப் ஃபைட்டாக இருக்கும். 30 வந்து ஒரு 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 பெஞ்ச் மார்க். 30க்கு மேலே வரக்கூடிய ஓட்டு தான் வந்து சீட் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 30% செல்வாக்கு இருந்தால் தான் எங்கேயே போகுமே. அது எப்படி வரும்? 10 கிராஸ் பண்ண முடியுமான்னு கேளுங்க. 5லேருந்து 10 கிராஸ் பண்ண முடியுமான்னு கேளுங்க. சீமானை ஜெயிக்க முடியுமான்னு கேளுங்க முதல்ல. சீமானை ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க முதல்ல. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கமலஹாசன் வந்து நின்னார். கோயம்புத்தூர் பாக்கெட்டு, சென்னை பாக்கெட்டு, அர்பன் ஏரியாவில் வந்து 8லேருந்து 15% வாங்கினார், 15-20% வாங்கினார். பட் அது வெற்றிக்கு வழிவகுத்துச்சா எங்கேயாவது? இல்லை. ஆனால் ரூரல் பாக்கெட்டில் 4% கீழே போயிடுச்சு. இத்தனைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவர் போனார் பிரச்சாரத்துக்கு. நீ எங்கேயுமே போக மாட்டா, எதுக்கும் பண்ண மாட்டா, உன் மேலே இத்தனை குற்றச்சாட்டு இருக்குது, இத்தனை குறை இருக்குது, பொதுமக்கள் ஓட்டு உனக்கு கிடையாது, உன் கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு போட்டு நீ எப்படி சீட் கன்வர்ஷன் வரும்? எப்படி வரும்? நம்ம ஒரு நியாயமாக பேச வேணாமா? எப்படி சீட் கன்வர்ஷன் நடக்கும்? ஒருவேளை அமித்ஷாவுடைய கருணை கிடச்சி ஒரு 20 சீட்டு இவிஎம்மில் செட் பண்ணி சென்னை ஃபுல்லாக எல்லாரையும் ஜெயிக்க வச்சு ஒரு மாயை கிரியேட் பண்ணி கொடுத்தா உண்டு. மற்றபடி உனக்கு மக்களாக ஓட்டு போட்டு நீ ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அப்பப்போ போகிறாரு. எப்படி இருக்குது சார் காலம்? எப்படி போயிட்டுருக்கு? கருத்து கணிப்பெல்லாம் வந்து இன்றைக்கி தாங்க வந்து உங்களுக்கு வேட்பாளரே ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தான் எத்தனை பேர் நிற்க போகிறாங்க, அல்டிமேட்டாக எத்தனை பேர் நிற்க போகிறாங்கன்னு தெரியும். இதுக்கு மேலே தான் வந்து இப்போ இது வரைக்கும் மக்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சாரத்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு வாரம் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட அரௌண்டு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே தான் வந்து ஒரு ப்ரிசியஸாக மக்கள் மனநிலை வந்து ஓகே இவங்கெல்லாம் வேணாம், இவன் வேணாம் அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா ஒர்க் ஆகும். 20ஆம் தேதி வந்து ஓகே இவங்க தான் வரணும்னு முடிவெடுத்துருவாங்க. நான் யாரை சொல்கிறேன்னா பொதுமக்களை. அந்தந்த ஓட் பேங்க்கு அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கே ஓட் பேங்கு ஏடிஎம்கேக்கு தான் விழுகும், டிஎம்கே ஓட் பேங்கு டிஎம்கேக்கு விழுகும், நாம் தமிழர் ஓட் பேங்க் நாம் தமிழருக்கு விழுகும், டிவிகேனுடைய ஓட் பேங்கு டிவிகேக்கு விழுகும். ஓட் பேங்க் இருக்கா இல்லைன்னு தெரியாது, அந்த இருக்கிறது விழுகும். ஆனால் பொதுமக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ். அந்த 20% பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் பக்கம் திரும்புகிறாங்கன்றதான் பொறுத்து. அவங்க டிசைடிங் பண்ணுறது 20ஆம் தேதிக்கு மேலே தான் டிசைட் பண்ணுவாங்க. 20th மேலே தான், 20th to 21st 22nd டிசைட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் சாம்பிள் சைஸ் இருக்குது, சர்வே எடுத்து சாம்பிள் சைஸ் இருக்குது, அப் டு 10 to 20% ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கணும். பல்வேறு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புளில் அந்த தொகுதியில் கருத்து கணிப்பு எடுத்துருக்கணும். அதை தாண்டி வந்து கேட்குற கேள்வியில் பிஹேவியரல் எமோஷனல் கோஷன்ட்டை பில்டு பண்ணி கேள்வி கேட்கணும். வெறும் ஐக்கிய கோஷனை மட்டும் வச்சு கேள்வி கேட்டு அதனால் வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்காது. எமோஷனல் கோஷன்ட்டை உள்ளேருந்து உள்ளே என்ன இருக்குன்றதை வெளிக்கொண்டு வரக்கூடிய கேள்விகள் இருக்கணும்.
சரியான கேள்விகள் அமையப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சர்வே இது வரைக்கும் யாரும் பண்ணலை. பண்ணியிருந்தால் அந்த சர்வேக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். வேறு எந்த சர்வேக்கும் கிரெடிபிலிட்டி கிடையாது. நார்மலாக நம்ம பார்க்குற பார்வையில் திமுக கூட்டணி, அலையன்ஸ் கூட்டணி இன்றைக்கி கூட்டணி ஸ்ட்ரென்த்தில் 50%க்கு மேலே இருக்காங்க. 50%க்கு மேலே. அதுதான் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்து. மைனஸ் ஆன்டி இன்குபன்சி ஒரு 5% போடுங்க. திமுக கூட்டணியே வேணாம் அப்படின்னு வெறுக்கிறவர்கள், திமுக வந்து எங்களுக்கு வரி ஏற்றிருச்சு, இபி பில் ஏற்றிருச்சு, அரசு ஊழியருக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, வேலை நிரந்தர பணி நிரந்தரம் பண்ணலை அப்படின்னு வெறுப்பில் இருக்கவங்க ஒரு ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர் ஒரு 5%, 7% வச்சா கூட 43%, 44%ல் திமுக கூட்டணி லீடிங்கில் இருக்குது. இதுக்கு மேட்சிங்கே ஆகாது ஐடிஎம்கே கூட்டணி. 30 கூட வராது. எப்படி வரும்? அப்போ 30 கிராஸ் பண்ணுறதுக்கே ஐடிஎம்கே கூட்டணி தடுமாறிட்டு இருக்கு. அது எடப்பாடி வந்து அவருடைய பேசுகிற பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆணவம், அகங்காரம், இது எல்லாமே வந்து பிஜேபியினுடைய தாக்கம். பிஜேபிக்கு ஒட்டுமொத்தமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து, பிஜேபி 27 தொகுதி இருக்குது, ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஜெயித்தோம்னா ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே உங்களுக்கு அடிமையாகும். ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும் பிஜேபி எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இருக்காது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ வந்து பிஜேபி இல்லைன்னா எடப்பாடி டஃப் காம்படிஷன் கொடுப்பார். பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் எடப்பாடி மட்டும் தனியாக மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா, அதிமுக ஒருங்கிணைச்சிருந்தாருன்னா, எடப்பாடி வந்து இந்த வட்டம் டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாரு டிஎம்கேக்கு. ஸோ எடப்பாடியுடைய செயல்கள்னாலேயே எடப்பாடி வீக்னஸ் ஆகி நிற்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும்?